படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. இது சூரி வந்து நம்மட்டு ஹீரோ நடிச்சாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆக்ஷனா இருக்கு. சூரியோட நடிப்பு எப்படி ப்ரோ இருக்கு? சொல்ல வேணாம் ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ, அல்லு விட்டுருச்சு. அவர் இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நாங்க ரிவ்யூ பார்த்து தான் இப்போ வரோமே, அதுக்காகவே இந்த படம் பார்க்கணும்னு வந்திருக்கோம் நாங்க. சூரிக்கெல்லாம் வேற லெவல், சூப்பரா இருக்கு. நல்ல கிளாப்ஸ், தியேட்டர் ஹோல் கிளாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நம்ம கடைசியா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருந்தாங்க, நம்ம தலைக்கு மேல நம்ம பண்றதெல்லாம் கருடன் சுத்திட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. அவர் வந்து காமெடி ஆக்டராகவே நாங்க பார்த்துட்டோம். இப்போ அந்த அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு தான் வந்திருக்கோம் நாங்க. ரிவ்யூல என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. ஃபுல் படமே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்றாங்க. சூரி தான் அதுல பெஸ்ட்னு சொல்றாங்க எல்லாமே. சசிகுமாரை பத்தி கூட அவரு சொல்ல, சூரி தான் அப்படின்றாங்க. தேங்க்ஸ். படம் வேற லெவல் இருந்துச்சு ப்ரோ. சூரிய ஆக்டிங் தான் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுக்கு மேல சசிகுமார் சார் தான் கொஞ்சம் மனசு இதா இருந்துச்சு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் எப்படி ஏற்றாலும் நடிச்சாலும் ஏற்றுக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சூரி நல்லா நடிச்சிருந்தா யாரா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஸோ சூரியோட கம்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட இருந்து எல்லாமே பார்க்கலாம். என்ன ஒரு ரத்தம் தெறிக்க எடுத்திருக்காங்க, செம்மையா இருக்கலாம். சூரி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நடிப்பு நல்லா இருக்கு, ஆக்ஷன் நல்லா. சூரி காமெடி நடிச்சு பார்த்து இந்த ஆட்டை வந்து ஃபைட்லாம் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மாசா இருக்கு படம். மற்றபடி படம் வேற லெவல், எல்லாம் பாருங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு பெரிய ஹிட் அடிக்குமா சூரியோட கெரியர்ல இந்த படம்? ஹிட் அடிக்கும். விடுதலையோட சூப்பரா இருக்கு. சூரி எப்படி நடிச்சிருக்காரு? பக்காவா அதான் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு படம். எந்த குறையும் இல்ல படத்துல, நல்லா இன்ட்ரெஸ்டா போகுது, போரே இல்ல படம். ஸ்டோரி என்னன்னா சொல்றாங்க? ஸ்டோரியில நம்ம கிராமத்துக்கு கான்செப்ட் தான், ஃப்ரெண்டுங்க தான், ஃப்ரெண்டோட கூலி ஆளா இருக்கிறேன், நார்மலா போகுது, நல்லா தான் இருக்கு. நான் ஒன்றும் மோசம் வந்தாலும் கிடையாது, பார்க்கலாம், கொடுத்த காசு கொடுத்து. நல்லா லேக் இல்லாம நல்லா இருக்கு. சூரியோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. படத்துல எங்கேயுமே போரிங் சீன் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. என்டர்டைன்மெண்ட் எல்லாம் ஃபுல்லா நல்லா ஜாலியா இருந்துச்சு. வெற்றிமாறன் எப்படி ஸ்டோரி கொடுத்திருக்காரு? காமெடி ஆக்டர்ன்றது ஞாபகமே வரல, ஒரு சீன் கூட அந்த மாதிரி கொண்டு வரல. மத்த ஏதாவது 1-2 சீன்ல வந்தாலும் நம்மளுக்கு சூர்யா வந்து இந்த படத்துல ஹீரோவா தான் பார்க்க முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையா இருக்கு. இதே மாதிரி பிஜிஎம் பின்னி எடுத்துட்டான் இவனு. மியூசிக் உண்மையில நல்லா இருந்துச்சு, எதிர்பார்த்ததோட அதிகமா தான் இருந்துச்சு படம். சூரிக்காக நம்ம இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இது வந்து எப்படி வெற்றிமாறன் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு? இந்த விடுதலை படம் மாதிரி இருக்கா இல்ல எப்படி இந்த படம் இருக்கு? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, இது கொஞ்சம் சென்டிமெண்ட் கொண்டு வரணுன்றக்காக, விசுவாசத்துக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விசுவாசமா இல்ல உண்மையா நடந்துக்கிறானா, நேர்மை முக்கியமா விசுவாசம் முக்கியமான்ற மாதிரி போய் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்துருக்கா, நல்லா தான் இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. சூரியோட நடிப்பு எப்படி இருக்கு? சூரியோட நடிப்பு எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் எப்படி பண்ணிருக்காரு யுவன்? யுவன் சூப்பரா பண்ணியிருக்காங்க. கதையோட ஸ்டோரி ஏதாவது தெரியுமா? கதையோட ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தான், ஒரு ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இருந்துச்சு. மியூசிக் வேற லெவல், யுவன் பின்னிட்டா ப்ரோ. அது லவ் சாங் இருக்கு, சூரி சாங், அது வேற மாதிரி இருக்கு அல்டிமேட். சூரியோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. ஆடியன்ஸ் எப்படி ஏற்றாலும் நடிச்சாலும் ஏற்றுக்குவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து சூரி நல்லா நடிச்சிருந்தா யாரா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஸோ சூரியோட கம்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சூரிக்கு ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். இது சூரிய ஹீரோ காமெடியனா பார்த்ததுக்கு இப்ப ஹீரோவை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவரு இதா மட்டும் காமெடியனா மட்டும் நடிக்காம ஹீரோவும் நடிச்சாலும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். கதை என்ன ப்ரோ? கதைன்னா சூரி ஃபர்ஸ்ட் அவருக்கு விசுவாசமா இருப்பார் ப்ரோ. அது வந்து அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி அவர் கடைசியில ஒரு நல்ல வழிக்கு போவார் சூரி. சூரி எந்த அளவுக்கு இந்த படத்துல நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு? உண்மையா எனக்கு காமெடி ஆக்டர்ன்றது ஞாபகமே வரல, ஒரு சீன் கூட அந்த மாதிரி கொண்டு வரல. மத்த ஏதாவது 1-2 சீன்ல வந்தாலும் நம்மளுக்கு சூர்யா வந்து இந்த படத்துல ஹீரோவா தான் பார்க்க முடிஞ்சுச்சு. உள்ள படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சூரி சண்டை போடுற சீன் உண்மையிலும் ஒரு 3-4 சீன் இருக்கு, அந்த மாதிரி டக்குன்னு மாறு. அந்த சீனுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் எனக்கு என்னமோ கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி, கொஞ்சம் பொறுமையா போன மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னு போயிருச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கடைசி ½ அன் அவர் வேற லெவல்ல இருந்துச்சு. சூரியோட கெரியர்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து அவன் ஒரு ஆக்டர்னு பார்க்காம நம்ம ஒரு காமெடியான பார்த்துருந்தோம். இந்த படத்துல அந்த காமெடின்ற ஒன்னே இல்லாத அளவுக்கு காக்குனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவனோட மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ இருக்கு? ஓகேவா இருக்கு ப்ரோ. கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், மற்றபடி நான் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ், அந்த மாதிரி அந்த ரொம்ப ரூரல் ஏரியால எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி ப்ரோ இருந்தது? ஏதாவது ஜாலியா இருக்கு, என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் பார்த்தேன். மிகப்பெரிய வெற்றி அடையுமா சூரியோட? இல்ல கண்டிப்பா படம் கிட்டு தான். அது ஒரு கிட்டு. அடிதடி கிளைம் சண்டைக்கு வர பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. லவ் சீன் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி, சூரிக்கு பக்கா கரெக்டா இருக்கு. பட் ஆனா மத்தவங்களுக்கு அது இதாவா இருக்கு. அந்த மாதிரி சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். சூரி எந்த அளவுக்கு இந்த படத்தை நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு?
உண்மையா எனக்கு காமெடி ஆக்டர்ன்றது ஞாபகமே வரல. ஒரு சீன் கூட அந்த மாதிரி கொண்டு வரல. மத்த ஏதாவது 1-2 சீன்ல வந்தாலும் நம்மளுக்கு சூர்யா வந்து இந்த படத்துல ஹீரோவா தான் பார்க்க முடிஞ்சுச்சு. எப்படி காமெடி ஆனா சூரிய நல்லா சூப்பரா நடிச்சிருக்காப்ல. படம் சூரிக்காக பார்க்கலாம். சசிகுமார் சமுத்திரகனி இவங்களோட நடிப்பெல்லாம் நார்மலா இருக்கும். இப்போ கேட்டது பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். படத்துக்கு உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருக்காரு சூரி சார். எப்படி காமெடி ஆக்டர்லாம் மறந்துதான் உட்காந்துருந்தோம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருந்தாரு. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. செப்பலே போடாத மாதிரி ஒரு விசுவாசமா இருக்கணும், ஒரு வேலைக்காரனா இருக்கணும், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஃபுல்லா நடிச்சிருப்பாரு. இந்த காட்டுல ஏதாவது இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் செப்பல் போடாத மாதிரி நல்லா இருந்துச்சு. பார்க்கவே அந்த கேரக்டருக்கு தகுந்தாப்புல இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருக்குதுல. சூரிக்கு வேற லெவல் கேரக்டர் நல்லா இருக்கு. அதாவது துரோகம் பண்ணக்கூடாது கூட இருக்கவங்களுக்கு நல்லது. நம்ம கடைசியா ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிருந்தாங்க, நம்ம தலைக்கு மேல நம்ம பண்றதெல்லாம் கருடன் சுத்திக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா படம்? நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஃபேமிலியோட வந்து பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. யுவன் மியூசிக் எப்படி பண்ணிருக்காரு? மியூசிக் உண்மையில நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்ததோட அதிகமாக தான் இருந்துச்சு படம். சூரிக்காக நம்ம இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்படி வெற்றிமாறன் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு, இந்த விடுதலை படம் மாதிரி இருக்கா இல்ல எப்படி இந்த படம் இருக்கு? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இது கொஞ்சம் சென்டிமெண்ட் கொண்டு வரணுன்றக்காக விசுவாசத்துக்காக எடுத்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விசுவாசமா இல்ல உண்மையா நடந்துக்கிறானா, நேர்மை முக்கியமா விசுவாசம் முக்கியமான்ற மாதிரி போய் ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கெட்டப்ப அமைஞ்சிருச்சு நல்லா. ஏற்கனவே விடுதலை அது மாதிரி நடிச்சாப்புல. இப்ப இந்த படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். நல்லா ஆக்ஷனா இருக்கு. சூரி இந்த சசிகுமார் நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு உள்ள படத்துக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூரிக்கு வரப்பதான் செம்மையா இருக்கு. மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க? பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. எல்லா ஆடியன்ஸையும் இந்த படம் கவர் பண்ணுமா? எல்லாத்தையும் கவர் பண்ணா நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். சசிகுமார் சமுத்திரகனி சமுத்திரகனி அந்த அளவுக்கு ரோல் இல்ல. ஆனா சமுத்திரகனி இது சசிகுமாருக்கு சூப்பரா இருக்கு. குடும்ப படம் நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் ரெண்டுமே செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் என்ன சொல்றது, பழைய ஸ்டோரி உங்களுக்கு ஒரு மாதிரி டல் அடிச்சிரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு. சூரியோட நடிப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சூரி வந்து உங்களுக்கு அந்த காமெடின்ற அந்த இதுல இருந்து நல்லா எமர்ஜ் ஆயிட்டு வர்றாரு. அதுல இருந்து தாண்டி ஆக்டர் லெவல் நல்லா எமர்ஜ் ஆயிட்டு வர்றாரு. இதுலயும் ஆக்டிங் போர்ஷன் நல்லா பண்ணிருக்காரு. சசிகுமார் சமுத்திரகனி இவங்க எல்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? சமுத்திரகனி யூஸ்வலா வந்து சமுத்திரகனினால ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நிறைய படத்துல அடிக்கிறாரு, பட் இதுல வந்து அவ்வளவா இல்லைங்க. சும்மா அப்பப்போ வந்துட்டு போறாரு, சும்மா ஒரு டேர்னிங் பாயிண்ட் சீன்லாம் சும்மா வந்துட்டு போறாரு, அவ்வளவுதான்.